ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாய் வீட்டு கல்யாண பிரெட் அல்வா எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட தான் இதுல ரொம்ப ஃபேமஸ், செம்மையா செய்வாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான் செஞ்சு காட்ட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம கல்யாண பிரெட் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பிரெட்ல தான் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நாங்க எப்படி செய்வோம்னா ரஸ்க்ல தான் அல்வாவை செய்வோம். ஏன்னா பிரெட்ல செய்யும்போது ஒரு பாக்கெட் பிரெட் 1.5 லிட்டர் எண்ணெயை குடிச்சிடும். ஆனா சாப்பிடும்போது திகட்டும், நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் செய்யப்பட்ட ரஸ்க்ல இந்த பிரெட் அல்வாவை செய்வோம். இதுல நம்ம செய்யும் போது நல்லாவும் சாப்பிடுவாங்க, டேஸ்டாவும் இருக்கும். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ ரஸ்கை கையால உடைச்சி மிக்சியில போட்டு ரவை பதம் அரைச்சி எடுத்துக்கங்க. அடுப்புல பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2.25 கிளாஸ் தண்ணி லைட்டா சூடானதும் 7 கிளாஸ் சீனி, அதாவது 1.25 கிலோ இருக்கு, அதை போட்டுக்கலாம். இதை பாகா ஆக்கிக்கலாம். நம்ம முதல்ல சட்டியில் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அது அளவு தண்ணி. அதாவது சீனி நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். உதாரணத்துக்கு 1.25 கிலோ சீனி 7 கிளாஸ் வருது. இதில் 3ல் 1 பங்கா 2.25 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றணும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான், இதை நீங்கள் மறந்துடாதீங்க. சீனி பாக ஆயிருச்சு. பதம் இந்த மாதிரி இருக்கணும். பிரெட் அல்வா செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 200 ml, அடுத்து நெய் 200 கிராம், அதோட டால்டா 200 கிராம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு முந்திரி 150 கிராம், கிஸ்மிஸ் 100 கிராம் போட்டு லைட்டா வறுத்ததும் சீனி பாக ஊத்திக்கலாம். ஒரு கிளறிக்கலாம். இதுல 15 இடிச்ச ஏலக்காயை போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. இன்னைக்கு நாங்க 1/2 கிலோ பிரெட் அல்வா செய்யறோம். இது நீங்க கல்யாணத்துல வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா 40 பேர் சாப்பிடலாம். உங்க வீட்டுல ஏதாச்சும் விசேஷம்னா ஸ்வீட்டுக்கு கேசரி பாயாசம் மாதிரி வைக்காம இந்த மாதிரி ஒரு தடவை பிரெட் அல்வா வச்சு பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சீனி பாகு ஊத்தணும் பாத்தீங்களா, அடுத்து நம்ம ரஸ்கை போட போறோம். ரஸ்க்கு கெட்டியாகாம கிளறிக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ ரஸ்கை போட்டுக்கலாம். போட கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதம் வரணும். பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மூக்குப்பொடி அளவு உப்பை போட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. உப்பு ஏன் போட்டோம்னா சக்கரை அளவு அதிகப்படுத்துற, அதனால தான். இந்த இடத்துல நீங்க இனிப்பை செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா சர்க்கரையை டைரக்டா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வெட்டி வச்ச பேரிச்சம்பழம் வெள்ளை எள்ள போட்டு ஒரு கிளறி சும்மா சுட பிரியாணிக்கு சைடிஷா சாப்பிட்டோம்னா சுவையான கல்யாண பிரெட் அல்வா ரெடி. இப்போ விதை நீக்கி 200 கிராம் பேரிச்சம்பழத்தை சிறுசா வெட்டி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கெட்டியா வரதுனால 1 கிலோ சுடுதண்ணி இந்த இடத்துல ஊத்திக்கிறோம். நல்லா கிளறிக்கலாம். கடைசியா 20 கிராம் வெள்ளை எள் நல்லா கிளறிக்கங்க. கல்யாண பிரெட் அல்வா ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷும் நல்லா அமையும். எங்களுக்கு எப்பவுமே இந்த பிரெட் அல்வா ரொம்ப அருமையாவே அமையும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த லைவ் வீடியோ சந்திப்போம். பாய்.